ஒருபோதும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய ஆரம்பம் இந்த வருஷத்துல அற்பமாக இருந்திருக்கலாம், ஆனா இந்த முடிவு கர்த்தருடையது. The end belongs to the Lord. முடிவை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். நீங்கள் வெட்கத்தில் முடிப்பதில்லை. அத கடன் பிரச்சனையை நிமித்தம் நீங்க வெட்கத்தில் முடிப்பதில்லை. உங்களுடைய தேவைகளுக்கு நிமித்தம் நீங்க வெட்கத்தில் முடிய போறது இல்ல. இதோட என் கதை முடிஞ்சது, இதுக்கு மேல என்ன இருக்கு, வருஷமே முடிய போகுது, இதுக்கு மேல என்னுடைய வாக்குத்தத்தம் எங்க இருந்து வரப்போகுதுன்னு யோசித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கடைசி மாதத்துல நான் மாற்றி எழுத போகிறேன். யாரெல்லாம் உங்களை பார்த்து வெட்கத்துல அவமானத்துல கடனாளி என்று கூப்பிட்டார்களோ அவர்களுடைய கரத்துல ஏந்தி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுடைய முடிவை மாற்றி அமைக்கிறதை நான் பார்க்கிறேன். He is rewriting and changing your destiny. அடுத்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதுல, இந்த வருஷத்திலே நீங்க பெற்றுக்கொண்ட அடுத்த வருஷத்துக்குள்ள வெற்றியோட தான் கடந்து செல்ல போகிறது.